பெரியசாமி பூங்கோதை அப்படின்னு 2 வயதானவர்கள். அவங்களுக்கு வந்து 2 ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை, 3 பேரையும் கட்டி கொடுத்துட்டாங்க. இந்த பெரியசாமி ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தவர். வேலை பார்த்து கஷ்டப்பட்டு 3 பசங்களை கட்டி கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு முதுமைக்கு வந்தாச்சு. உனக்கு நான் தோணை, எனக்கு நீ தோணை அப்படின்னு கணவன் மணியாக இருக்காங்க. இந்த பெரிய பையன் இருக்காப்புல, இவங்க அப்பா கிட்ட, இந்த பெரியசாமி இருக்கார்ல, அவர்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குதுன்னு அவன் கண்டுபிடிச்சிடும். தெரிஞ்சு போது அவனுக்கு. அவன் போய் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறான், காசு கேட்குறான். வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எனக்கு தேவைப்படுது, நான் இது பண்ணுறேன், எனக்கு கொடுக்கக்கூடாதா, கொடுங்கன்றான். அவர் கொடுக்க விருப்பம் இல்லை. வந்து அப்படிலாம் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்து ஒரே ஆளுக்கு கொடுத்துட முடியாது. உனக்கு அடுத்து ஒரு தம்பி இருக்கிறான், ஒரு பொண்ணு இருக்குது, உன் தங்கச்சி இருக்கிறா, அப்படிலாம் பண்ண முடியாது. எங்களுக்கு வந்து மாத்திரை மருந்துன்னு வாங்குகிறோம். எனக்கு வந்து நான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தவன், எனக்கு வந்து பென்ஷன் வாங்கலை, எனக்கு ரிட்டையர்மெண்ட்டே வந்து பெரிய செட்டில்மெண்ட் கூட கொடுக்கல. உங்களை இவ்வளோ காலம் வந்து அந்த தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து ஒரு சொற்ப சம்பளத்தில் வேலை பார்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கட்டி கொடுத்து உங்களை போதுமானவர்களுக்கு நல்ல வேலையில் வச்சுருக்கேன்னா அது என் கடமை. அதை முடிச்சிட்டேன். அதை தாண்டி 2 பேருமே இப்போ வந்து நாங்கள் வந்து மாத்திரை மருந்துகள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இதை வந்து கொடுக்க முடியாது அப்படின்போது அவன் கோவமாயிடுறான். கோவமாயி, பெத்த பிள்ளைக்கு கொடுக்காத நீ என்னையா காசை வச்சுட்டு இருக்க போகிற அப்படின்ற நீ பேசுகிறேன். நான் கேட்குறேன், பெத்த பிள்ளை கேட்குறேன், இந்த காசை வச்சு நீ என்ன பண்ண போகிற, அது காசை நீ முழுகு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறான். எப்பவுமே அம்மாக்களுக்கு ஒரு இலகிய மனசு உண்டு இல்லை. அந்த அம்மா கணவன்கிட்ட கேட்குறாங்க, வந்து என்னங்க நம்ம பையன் தானே, வந்து என்ன இருக்குதுன்னு, எனக்கு இருக்கிறத தூக்கி மொத்தமாக கொடுத்துட்டா என்ன பண்ணுறது, எவனையும் இந்த காலத்தில் நம்ப முடியாது. அவன் பாட்டுன்னு இருக்கான், அடுத்து ஒருத்தன் இருக்கான், சின்னவன் இருக்கிறான், ஒரே பொண்ணு கொடுத்துருக்கான். அந்த பொண்ணை கூட பெரிய வசதியான இடத்துலாம் கொடுக்கல. நம்ம அந்த பொண்ணு நம்மளை நம்பி தான் இருக்குது. நாம் வாழ்க்கிற வாழ்க்கையை பார்த்திங்கன்னா முதுமையில் நோயில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உனக்கு இன்சுலின் ஊசி போட்டுக்கிட்டு இருக்காங்க, மாத்திரையாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் வந்து முழு தொகையும் கேட்டால் எப்படி? அம்மாக்களுக்குள்ள ஒரு குணம் இருக்குல்ல, கொடுத்துரு, நம்ம பையன் தானே. அவன் கேட்குறான், பார்த்தீங்க, ஒரு பெத்த பிள்ளைக்கு கொடுக்காத இந்த காசை நீ என்ன வச்சுருக்க போகிற அப்படின்னு கேட்குறான். அப்போது கொடுத்துட்ட பிறகு நம்மளை இப்போயே கண்டுக்க மாட்டேன்றானுங்க. கையில் ஒன்றும் இல்லைன்னா நம்மளை வந்து நிர்கதியாக விட்டு போயிடுவானுன்னு ஒரு வார்த்தை அவர் ப்ராக்டிக்கலாக சொல்கிறார். வந்து